ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமையலே தெரியாதன்னா எப்படி இந்த சோயா வச்சு பிரியாணி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. இதில் நிறைய தப்பு ஒரு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நானே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சோயாவை நல்லா ஹீட்டான வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட போட்டு வச்சுட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு, அப்புறம் வந்து உள்ளியை வந்து நல்லா வதக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அதுக்காண்டி தான் நல்லா உள்ளியை வதக்கிட்டு இருந்தேன்னா, அது வதக்கி முடிஞ்சதுக்கப்புறமா தக்காளி பழம் இருக்குல்ல, தக்காளி பழம் ஒரு 3 பழம் கிட்ட எங்கள் அம்மா வெட்டி வச்சுருந்தாங்களா, அதையும் எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கணுமா. வதக்கிட்டு அப்புறம் மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்க சொன்னாங்களா. பல்லாரி தக்காளி மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கத்தில். அதை நல்லா அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வருது, அது என்ன அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு அதை வதக்கணுமா, அதை நான் மறந்துட்டேன். அப்புறம் இடையில தான் எப்படியோ போட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்போ தான் அந்த அதில் உள்ள ஃப்ளேவர்லாம் அதில் நல்லா இறங்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை நான் போட்டு விட்டேன். அப்புறம் அதை எப்படியோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா, அப்புறம் எங்கள் அம்மா அந்த பிரியாணி மசாலா அப்புறம் மஞ்சள் பொடி இது எல்லாமே கடை பொடியும் வீட்டு பொடியும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் எப்போதுமே வந்து பண்ணுவோமா, அதை மாதிரி எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா அதுவும் நல்லா பச்சை வாடை போகணும்னு சொன்னாங்களா, அதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தில் அப்படியே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர், உங்களுக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் தயிர். அப்புறம் தயிர் எடுத்து தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரிசியை வந்து ஊற வச்சு தானே பண்ணுவோம். பிரியாணினாலே ஊற வச்சு தான் பண்ணுறனால நாங்கள் வந்து அரிசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்டத்தில் ஊற வச்சுட்டோமா. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் அம்மா தண்ணி வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா அளந்து தண்ணியை நான் அப்படியே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா அது கொதித்து வர்ற வரைக்கும் நான் அதை விட்டுட்டேன் அப்படியே எதுவும் பண்ணாமல். அப்புறம் சோயாவை வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருந்தால அதை எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் மிளகா பொடி அப்புறம் கொஞ்சம் உப்பு தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த சிக்கன் பொடி வந்து நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த அந்த பொடி வந்து இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் வந்து அந்த சிக்கன் பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் சிக்கனுக்குள்ளே அந்த ஃப்ளேவர் மாதிரி அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன்னா அது நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் போட வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த சோயாக்குள்ளே போயிட்டு அப்போ தான் நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு அந்த சோயாக்குள்ளே ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் வந்து அது ரொம்ப டீப்பாக ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஃப்ரை பண்ண ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். நார்மலாக நீங்கள் வந்து லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா போதும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா போதும். அப்புறம் பிரியாணி எல்லாம் அரிசியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா இந்த சோயாவை எடுத்து அதில் ஆட் பண்ணிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சோயா அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த சோயாக்குள்ளே வந்து அந்த பிரியாணியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக சோயாக்குள்ளே போயிடும். நம்ம எடுத்து சாப்பிடல ஒரு மாதிரி தண்ணியாக வர மாதிரி இருக்குமா, அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கா, இதில் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சோயாவை எடுத்து அதில் ஆட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் அது சோயா மேண்டாப்பில் கிடக்கும், நல்லாயிருக்கும். இப்போ சோயாவை போட்டதுக்கப்புறமா ரொம்பலாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். மேண்டாப்பில் அப்படி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டாலே போதும். போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சா, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் எதுவுமே பண்ணல. 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து தம் போடுறதுக்கே எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு டைம் இது நானே பண்ணியிருக்கேன். எனக்கே சரியான ஆச்சரியம், நானாக பண்ணேன்ட்டு. சமையல் தெரியாத நானே எப்படிமா பண்ணேன், இவ்வளோ தானா பிரியாணி பண்ணுறது, அப்போ சிக்கன் பிரியாணி இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டுருந்தேன். ஆமாம் இவ்வளோ தான் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்களா. சரின்ட்டு தம் போடுறதுக்காண்டி தூக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து ரைத்தா பண்ணுறதுக்காண்டி நம்ம மாமலாக தயிர் அப்புறம் உப்பு மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதுளப்பழம் இருந்தாலும் போட்டுக்கலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். மாதுளை வந்து இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் மாதுளப்பழம் இன்றைக்கி போடல. உப்பு மிளகா தயிர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடும்.
அப்புறம் ரைத்தா பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பிரியாணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அழகாக வந்துருச்சு பிரியாணி. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் கரெக்டாக தான் இருந்துச்சு. தண்ணி எல்லாமே கரெக்ட் லெவலில் கரெக்டாக இருந்துச்சு. அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு இது பண்ணி விட்டுட்டாங்க எங்கள் அம்மா. அப்புறம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட வந்தாச்சு. ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டு சொல்லி ஆகணும்ல. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எப்படியே பண்ண தெரியாமல் இவ்வளோ அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கல. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.